போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் எப்படி பிளான் பண்ணி படிக்கிறது, எப்படி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறது, வரக்கூடிய எக்ஸாம்லையும் எப்படி தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துலேயும் டெஸ்ட் எழுதுறது, டெஸ்ட் பேட்ச் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டதுனால உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், டீட்டெயில்டாக இல்லாமல் எப்படி கொஷின் இருக்கும், எப்படி பொது தமிழுக்கான வினாக்கள் இருக்கும், எப்படி ஜிஎஸ்க்கான வினாக்கள் இருக்கும், அதே போல் மேக்ஸ்க்கான வினாக்கள் இருக்கும், இது எல்லாமே நான் சொல்கிறேன். அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் போது எவ்வளோ நாள் இருக்கும், ஏன்னா எக்ஸாம் வர வரலையும் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம் முடியிற வரலையும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிளான் எப்படி இருக்கும், கொஷின்ஸ் எப்படி இருக்கும், இதை நான் சொல்லிடுறேன். சரியா, அதன் பிறகு டெஸ்ட் பேட்ச்க்கான கம்ப்ளீட் பிளான் உங்களுக்கு நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி கேட்ட ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் என்ரோல் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, பிளான் கொடுத்த பிறகு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றவங்க இதையும் பார்த்துட்டு நாளைக்கு டீட்டெயில்டு பிளான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு அதன் பிறகும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நான் சொல்லிடுறேன். முதல்ல பொது தமிழ் தேர்வுகள். சரியா, நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். டெஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் ஜிஎஸ் சேர்ந்து தான் டெஸ்ட் இருக்கும். சரியா, தனித்தனியாக அதை பிரித்து கொடுத்துருவோம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பிரித்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, பொது தமிழை பொறுத்தவரையும் இயல் வாரியான தேர்வுகள் இருக்கும். இது பிளானுடைய ஓவர்வியூ. ஸோ ஓவர்வியூ எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ் இயல் வாரியான தேர்வுகள் பார்த்தீங்கன்னா 21 டெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஆவதுல இயல் 1, 2, 3 இது 3 சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு. சரியா, இதே போல் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரலையும் 11th 12th போகும்போது 11th இயல் 1, 2, 3, 4 இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு. 11th சிறப்பு தமிழ்லையும் டெஸ்ட் இருக்கும். சரியா, இது போல் 6லேருந்து 12 வரலையும் இயல் வைஸ் டெஸ்ட், இயல் வாரியான தேர்வுகள் 21 டெஸ்ட் இருக்கும். இதுவே 2000 கொஷின், ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின் தமிழ்லேயே இருக்கும். சரியா, அடுத்து வகுப்பு வாரியான தேர்வுகள் ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழ் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இந்த மாதிரி வகுப்பு வாரியான தேர்வுகள் உங்களுக்கு 7 தேர்வுகள் இருக்கும். இப்போ அதுவே ஒரு 700 கொஷின், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் பாடத்திட்ட வாரியான தேர்வுகள். தமிழில் பாடத்திட்ட வாரியான தேர்வுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 தேர்வுகள். பார்ட் ஏபிசி இருக்கு இல்லையா, பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ, இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றிலையும் 3 டெஸ்ட் மினிமம், ஒவ்வொன்றிலையும் 80 கொஷின், கிட்டத்தட்ட இதுவே ஒரு 700 கொஷினுக்கு மேலே வரும். இது இல்லாமல் திருப்புதல் தேர்வுகள், திருப்புதல் தேர்வு மட்டும் 6லேருந்து 8 வரலையும் 9th 10th 11th 12th இந்த மாதிரி திருப்புதல் தேர்வுகளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட். சரியா, இதுவே ஒரு 6 டெஸ்ட், அது ஒரு 600 கொஷின். அடுத்து தமிழ் மாதிரி தேர்வு மாடல் டெஸ்ட். தமிழ் கொஷின்ஸ் எப்படி கம்ப்ளீட்டாக இது ஃபுல் சிலபஸை பேஸ் பண்ணி மாதிரி தேர்வுகள் ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். சரியா, இதுவே ஒரு 1000 கொஷின். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இது வரலையும் நீங்கள் நல்லா பண்ணினாவே போதும். இது எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் மாதிரி தேர்வுகளும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தினசரி தமிழ் தேர்வுகள் இருக்கு இல்லையா, இது இந்த டெஸ்ட் பேட்சில் கேட்டீங்க. இந்த தினசரி தமிழ் தேர்வுகள் இது வரையும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட தேர்வுகள் நம்ம பார்த்துருப்போம். குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 50 தேர்வுகள் நான் இதில் அப்டேட் பண்ணி தரேன். டெய்லி நம்ம டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, இந்த டெஸ்ட்டை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். சரியா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின் இருக்கும். 50 டெஸ்ட்டாவது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். யூடியூப்லேயும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரியா, நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணுன்னா இந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். இதுவே ஒரு 1250 கொஷின் இருக்கும். சரியா, இது எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ்க்கு இது ரெண்டுமே. அப்போ மொத்தமாக 2000, 700, 700, 600, 1000, 1200, சரியா, கிட்டத்தட்ட 6000 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது தமிழ் மட்டும் நான் சொல்கிறேன். சரியா, அப்போ ஜிஎஸ்ல எவ்வளோ சார், அதையும் நோட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட், இதுவே ஒரு 400 கொஷின்.
பாலிட்டியில் 400 கொஷின், அதில் ஒரு 4 டெஸ்ட் குறைஞ்சது. அயனமில் ஒரு 3 டெஸ்ட் 300 கொஷின். சரியா? அதே போல் யூனிட் 8 இருக்கு இல்லையா, யூனிட் 8 டாபிக்கில் ஒரு 5 டெஸ்ட், இதில் ஒரு 500 கொஷின். அடுத்து யூனிட் 9ல் 2 டெஸ்ட் குறைஞ்சது 200 கொஷின். அடுத்து மேக்ஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். சரியா? 20க்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். இது டாப்பிக்கை பொறுத்து கொஷின் கவுண்ட்டும் மாறும். சரியா? இது டீட்டெயில்டு பிளானில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். குறைஞ்சது ஒரு டெஸ்ட்டில் 25 கொஷினாவது இருக்கும். 20 டாப்பிக்கு மேலே உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து புவியியலில் ஒரு 3 டெஸ்ட், அடுத்து பொருளாதாரத்தில் ஒரு 3 டெஸ்ட், இயற்பியலில் 3, வேதியியலில் 3, உயிரியலில் 3 டெஸ்ட். ஸோ டோட்டலாக இது இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி. இது இல்லாமல் தலைப்பு வாரியான திருப்புதல், ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு லெசன் கொடுத்துருவோம். இந்த 4 டெஸ்ட்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும், லெசனை பிக் பண்ணி கொடுத்துருவோம். இந்த லெசன் படிங்க, இந்த லெசன் படிங்க அப்படின்ட்டு. அடுத்து தலைப்பு வாரியான திருப்புதல் அப்படின்னா வரலாறு ஒரு டெஸ்ட்டு, அதே போல் இந்திய ஆட்சியல் ஒரு டெஸ்ட்டு, புவியியல் ஒரு டெஸ்ட்டு, பொருளாதாரம் ஒரு டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு 9 டெஸ்ட்டு. இது ஒரு 900 கொஷின். இப்போ மொத்தமாக கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட வினாக்கள் ஜிஎஸ்ல மட்டுமே எழுதுவீங்க. சரியா? அப்போ மொத்தமாக தமிழில் ஒரு 6000 கொஷின், அப்புறம் ஜிஎஸ் மேக்ஸ் 5000க்கு மேற்பட்ட வினாக்கள், மொத்தமாக 11000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க டெஸ்ட்டாக. சரியா? இதில் எவ்வளோ கொஷின் சார் நல்லா நான் எழுதுனா போதும் அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே இருக்கக்கூடிய டெய்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது அதே போல் மேக்ஸில் டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதை விட்டுட்டு மீதிக்கிறது எல்லாம் எழுதுனா கூட கிட்டத்தட்ட ஒரு 8000 கொஷினாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ரெடியாகிடலாம். பட் ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இந்த 8000 கொஷினாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாருமே ஓரளவு படிச்சிருப்பீங்க, குரூப் 2க்கும் படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கொஷின் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். சரியா? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பிளானில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன். அதியமான் டீமில் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அதியமான் டீமோட ஆப்பில் நடக்கும். நீங்கள் சிஸ்டம் லேப்டாப்லேயும் எழுதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? நிறைய பேர் ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட்லாம் எழுதிட்டு இருப்பீங்க. நிறைய டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ கொஷின் இருக்கக்கூடிய இப்படி ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இதற்கான ஃபீஸ் என்ன வைக்கலாம்? கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கொஷின் இல்லாமல் இதை விட மினிமமாக ஒரு 6000 கொஷின் இல்லை ஒரு 7000 கொஷின் இல்லை 5000 கொஷின் இருந்தாவே 2500 3000 ரூபா இருக்கும். சரியா? அந்த அளவு ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். குறைஞ்சது 2500 3000 ரூபா ஒர்த் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். பட் அந்த ஃபீஸ் நம்ம வைக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன ஃபீஸ் வச்சா எனக்கு போதுமா இருக்குது சார், நான் என்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரியா? இந்த ஃபீஸ் வைங்க சார், எனக்கு என்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதே போல் இதோட வேல்யூவும் நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். சரியா? எந்த அளவு இது ஒர்த் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பிளான் தரும்போது உங்களுக்கு இதுக்கான ஃபீஸு எப்படி பே பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா? நான் இப்பயே ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? சார் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், உங்ககிட்ட டெஸ்ட்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? என்னிலேருந்து சார் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக். சரியா? 28ஆம் தேதி பிளான் ஸ்டார்ட் ஆகும். 28 இருந்து எக்ஸாம் முடிகிற வரலையும் இருக்கும். எக்ஸாம் வர வரலையும், எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரலையுமே உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இதெல்லாம் அப்டேட் ஆகும். சரியா? இப்போ 28 இப்போ 22 அப்படின்னா அடுத்த ஒரு 4லேருந்து 5 நாள் தான் நான் முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவேன். சரியா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதுறது தான் வேலை. ஜாயின் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம், படிக்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். ஸோ இவ்வளோ கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தைரியமாக வெளியே வரும்போது நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? படிச்சிங்கன்னா போதும், தேர்வு எழுதுனீங்கன்னா போதும். படிச்சுட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிட்டு வரணும். இது நான் டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டில் யூடியூப்லேயுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போவே சொல்லுவேன். ஸோ கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வின் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான கம்ப்ளீட் பிளான் நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போவே என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. பிளான் நான் சொன்ன மாதிரி 28லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டெஸ்ட் பேட்சுக்கு. சார் எனக்கு வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டோடு சேர்ந்து ப்ளஸ் புக்ஸோடு சேர்ந்து எனக்கு டெஸ்ட்டு மட்டும் வேணும் சார்னு சில பேர் கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார், நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே, டெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பிளான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிளானுமே அப்டேட் ஆகும். அது என்ன சொல்லுங்கள், ஜாயின் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா எத்தனை டெஸ்ட், ஒரு 10 டெஸ்ட்டுக்கான பிளான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. முதல் 10 தேர்வுகளுக்கான டெஸ்ட்டு, அடுத்த 10 தேர்வுகளுக்கான டெஸ்ட், இந்த மாதிரி பிளான் அப்டேட் ஆகும். இது எல்லாமே கம்ப்ளீட் பிளானில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவேன். ஓகே, என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக படித்து டெஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் பயம் இல்லாமல் எழுத முடியும். சரியா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு வீடியோஸும் வேணும், டெஸ்ட்டும் வேணும், புக்ஸும் வேணுன்றவங்க நான் சொல்கிற மாதிரி இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுனாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதற்கான ஃபீஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நீங்களே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, உங்களுடைய கருத்து கணிப்புக்கு நான் வர்றேன். நீங்களே டிசைட் பண்ணி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் எது சரியாக இருக்கோ, எங்களால் மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்போவுமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியா, நீங்கள் டிசைட் பண்ணி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பிளான் கொடுக்கும்போது நான் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ மற்ற டவுட் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பிளானோட சந்திக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த லைவ் வரும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், ஆர்ட்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.